அவர்களை வரவேற்கிறேன். முன்னாள் கேசிபி செல்லப்பாண்டி தேவர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் அவர்களை கன்னியாகுமரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தண்டநாயக்கன் கோணத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களை வரவேற்கிறேன். உண்மையில் சிறந்த மனிதர். நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்ததுல நிறைய விஷயங்கள்ல எனக்கு அவர் சொல்லி தருவாப்புல. எங்க இயக்கத்தை பத்தி அடிக்கடி கேட்பாப்புல. நான் இருந்தாலும் அண்ணன் பிஜேபியில இருந்தாலும் நம்ம இயக்கத்தை பத்தி அடிக்கடி பேசுவாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா தேசபக்தி தெய்வ பக்தி எல்லாமே கொண்டு வந்தா பிஜேபி எல்லாருமே அடிக்கடி விசாரிப்பாங்க. அடுத்ததாக அண்ணன் வீரபத்ரன் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக அண்ணன் ஆறுமுகம் அவர்களை வரவேற்கிறேன். தேரு அடுத்ததாக அருமை அண்ணன் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக அண்ணன் தங்கப்பன் அவர்களை வருவார் என வரவேற்கிறோம். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கிய கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறைக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவினை தேரூர் கிராமத்தில் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து தந்த மாவட்ட இளைஞரணி தலைவர் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. மாவட்ட துணைத் தலைவர் நடராஜன் தேவர் அவர்களுக்கு மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் நடராஜன் தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அகத்தீஸ்வரன் ஒன்றிய இளைஞரணி தலைவர் பாண்டியன் அவர்களுக்கு, அகத்தீஸ்வரம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சகோதரர் கிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அண்ணன் முருகன் அவர்களை வரவேற்கிறோம். இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தேரூரில் நாங்கள் உறுப்பினர் சேர்க்கைக்காக வரும்போது முதல்ல எங்களை ஒரு வழிகாட்டியாக இருந்தது நம்ம அருமையண்ணன் சுரேஷ் அவர்கள். அருமையண்ணன் சுரேஷ் அவர்களை வரவேற்கிறேன். அருமையண்ணன் வின்சென்ட் அவர்களை வரவேற்கின்றேன். அருமையண்ணன் ராஜேஷ் அவர்களை வரவேற்கின்றேன். மற்றும் செல்லப்பாண்டி எம்ஜிஆர் இளைஞர் மன்ற மாவட்ட செயலாளர் அவர்களையும் மற்றும் வார்டு கவுன்சிலர் அவர்களையும் எல்லா வார்டு கவுன்சிலர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அன்பு வணக்கம்.
முன்னாள் பேராட்சி தலைவர் ஜி முத்து அவர்கள் மாலை அணிவிக்கிறார்கள். அடுத்து செல்லப்பாண்டியன் அவர்கள் குமரி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். அடுத்து உயிரூட்டி அமுது தமிழை வளமாக்கி இலக்கண இலக்கிய திருவெல்லாம் தமிழின் வாழ்தலில் ரசம் கூட்டி அடுக்கி அடிமொழியாலே உலக பண்பு வளர்த்த என் தமிழ் மண்ணே, மனித மாண்போர் என் தாய்மொழியில் என்னை தமிழ் மகனாக பெற்றெடுக்க வரந்த தாயே, தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், மாவீரன் புலித்தேவனை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் கூற வந்திருக்கின்றேன். புலியை கண்டால் நடுங்கும் உலகம் 1000 கூட்டம் பேர். ஆனால் புலியோடு விளையாடி புலி தோலினை போற்றி புலி பல்லினை அலங்காரமாக்கி கொண்ட நம் புலித்தேவனை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை நான் கூறி வந்திருக்கிறேன். திருநெல்வேலி சீமையிலே சித்திரபுத்திர தேவர் என்பதற்கு மகனாக பிறந்து சிறு வயதிலேயே அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்த ஒரு ஆகச் சிறந்த மாவீரன் தான் பூலித்தேவன் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. வாழ்வித்தை, வெள்ளையம் எறிதல், சிலம்பம் போன்ற எத்தனையோ கலைகளில் வல்லவராக திகழ்ந்தவர் தான் நம் பூலித்தேவன் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் அழகினை கண்டு மயங்கி நிற்கும் மங்கையர் கூட்டம் 1000 பேர். அவர் உடல் அழகினை கண்டு எதிரிகள் நடுங்கும் 1000 கூட்டம் எங்கே? இம்மண்டிலே ஆகச் சிறந்த ஒரு தலைவர் தான் இந்த பூலித்தேவன் என்று மறந்துவிடக் கூடாது. இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியாளன் உருவானால் யாருக்கு எதிராக? அந்த பொம்மனிய கூட்டத்திற்கு எதிராக. யார் அந்த புரட்சியாளன்? அவன்தான் காத்தப்ப பூலித்தேவன் என்று மறந்துவிடக் கூடாது. இந்தியாவிலே முதலில் இந்த சுதந்திர விதையை இம்மண்ணில் விதைக்க பிறந்தவன் அவன்தான் நம் தமிழன் பாட்டன் பூலித்தேவன் என்று மறந்துவிடக் கூடாது. என் அன்பிற்கிறவர்கள், பூலித்தேவனை பற்றி இன்றைக்கு பேச கொடுத்ததற்கு எனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூலித்தேவனை பற்றி யாருக்கும் அவ்வளவா தெரியவில்லை. இன்றைய இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு தேர்விலே முதலிலே இப்படி ஒரு வாய்ப்பு தருவதற்கு எனக்கு நல்லது. நன்றி. மழை பெய்த நன்றி. வணக்கம். தம்பி புலியோடு விளையாடி புலி தோலினை போற்றி புலி பல்லினை அலங்காரமாக்கி கொண்ட நம் பூலித்தேவனை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை நான் கூறி வந்திருக்கிறேன். திருநெல்வேலி சீமையிலே சித்திரபுத்திர தேவர் என்பதற்கு மகனாக பிறந்து சிறு வயதிலேயே அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்த ஒரு ஆகச் சிறந்த மாவீரன் தான் பூலித்தேவன் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. வாழ்வித்தை, வெள்ளையம் எறிதல், சிலம்பம் போன்ற எத்தனையோ கலைகளில் வல்லவராக திகழ்ந்தவர் தான் நம் பூலித்தேவன் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் அழகினை கண்டு மயங்கி நிற்கும் மங்கையர் கூட்டம் 1000 பேர். அவர் உடல் அழகினை கண்டு எதிரிகள் நடுங்கும் 1000 கூட்டம் எங்கே? இம்மண்டிலே ஆகச் சிறந்த ஒரு தலைவர் தான் இந்த பூலித்தேவன் என்று மறந்துவிடக் கூடாது. இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியாளன் உருவானால் யாருக்கு எதிராக? அந்த பொம்மனிய கூட்டத்திற்கு எதிராக. யார் அந்த புரட்சியாளன்? அவன்தான் காத்தப்ப பூலித்தேவன் என்று மறந்துவிடக் கூடாது. இந்தியாவிலே முதலில் இந்த சுதந்திர விதையை இம்மண்ணில் விதைக்க பிறந்தவன் அவன்தான் நம் தமிழன் பாட்டன் பூலித்தேவன் என்று மறந்துவிடக் கூடாது. என் அன்பிற்கிறவர்கள், பூலித்தேவனை பற்றி இன்றைக்கு பேச கொடுத்ததற்கு எனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூலித்தேவனை பற்றி யாருக்கும் அவ்வளவா தெரியவில்லை. இன்றைய இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு தேர்விலே முதலிலே இப்படி ஒரு ஆங்கிலேயனை எதிர்த்த முதல் சுதந்திர போராட்ட வீரர், மாவீரன், பாண்டியகுல மாமன்னன் பூலித்தேவர் அவர்களின் 309வது ஜெயந்தி விழா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் அருமை அண்ணன் தலைவர் இஸ்கராஜா தேவர் அவர்களின் ஆணைப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள தேர்வாணி அவர்களையும் தேரூர் பேரூராட்சி துணைத் தலைவர் மாதவன் அவர்களையும்
பேரூர் கழக செயலாளர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் அருமை அண்ணன் முத்து அவர்களையும், அருமை சகோதரி அக்கா ஸ்ரீய பிஜேபி மகளிரணி தலைவி அவர்களையும், நமது அருமை சகோதரி 9வது வார்டு கவுன்சிலர் சங்கரம்மாள் அவர்களையும், கேசிபி செல்லப்பாண்டி தேவர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் கன்னியாகுமரி அவர்களையும், நமது தண்டநாயக்க கோணத்தைச் சேர்ந்த பிஜேபி நிர்வாகி அருமை அண்ணன் சுரேஷ் அவர்களையும், பேரூரை சேர்ந்த அருமை அண்ணன் ஆறுமுகன் அவர்களையும், பேரூரை சேர்ந்த அருமை அண்ணன் வீரவர்களையும், அருமை அண்ணன் வெங்கடேஷ் அவர்களையும், அருமை அண்ணன் முருகன் அவர்களையும் மற்றும் நமது முக்குளத்து ரத்தபந்த சொந்தங்கள் உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தின்